பிரைஸ் லார்ட் மக்களே, இந்த காலவெளியிலே எபனேசரை ஆராதிப்போம். ஒருவேளை ஒன்று இல்லாமல் நீங்கள் இந்த நாளை தூங்குறதா இருக்கலாம், ஆனால் எபனேசர் காரியங்களை செய்து கொடுப்பார். ஆராதிப்போமா? இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே, ஒரு தீமையும் நினைக்காததல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை, ஒரு தீமையும் நினைக்காதல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, என் எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி இதயத்தில் சுமந்தீரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. என்னை கருவோல சுமந்தீங்கப்பா. இந்த புதிய மாதத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு. இதுக்காக நன்றி. நான் கண்டிப்பாக உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், மதுளை தாண்டுவேன். பிகாஸ் ஆஃப் யூ, நீர் என் கூட இருப்பதற்கு நன்றி. நீ நடத்திடும் விதங்கள் சொல்ல ஒரு பூர்ண வார்த்தையே இல்லைப்பா. அற்புதமாய் நடத்துவீர், நடத்த போகிறீர். நான் நம்புகிறேன். இன்னைக்கு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிற தோல்வியே அவங்களை சுற்றி மதிலாக இருக்கிற அதை உடைத்து தகர்த்து உங்களுடைய கிருபையும் தயவும், தேவனை அனுக்கிரகமும் வல்லமையும் உதவியும் அற்புதங்களும் தேவனை மதில்களாக நிற்கட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. வழி திறக்க போவதற்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம்புறீங்களா? நல்ல தேவன், அவர் நம்மளை மறக்க மாட்டார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். தேவ பிள்ளைகளை, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் பின்பகுதி இப்படியாக வருது: நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம் இது! கடவுளே அறியாதமே காதலை கேட்டால் கூட புரிஞ்சிடும். அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. எப்பா, நீ போகும் இடம்லாம் நான் வாரேன், நான் உன்னை உயர்த்தணும், வாழ வைக்கணும். அநேகர் இப்படி யோசிப்பது உண்டு. தீமையான காரியங்கள், தீய பழக்கங்கள் செய்வதற்கும் கர்த்தர் வருவாரா? இல்லை. நீங்கள் அப்படின்னா நினச்சிங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தமே வாங்காது உங்களுக்கு. அப்படி இல்லை. ஒரு மனுஷன் அவன் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து உணர்ந்து அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். யோசுவா கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரான். இப்போ கர்த்தர் யோசுவாக்கு இப்படியாக ப்ராமிசஸ் கொடுக்குறார். ஆகவே கடவுளுடைய திட்டத்தை செய்கிற மக்களுக்கு நீங்க போகும் இடமெல்லாம் கர்த்தர் இருப்பார், பயப்படாத. முத காரியம், இந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அ பர்சனல் ப்ராமிஸ். இது ஒரு மனுஷருக்கும் ஒரு மனுஷிக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. அப்படிதான் பார்க்க முடியுது. பாருங்க, தேவனாய கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லல, உன் தேவனாய கர்த்தர். அங்க பாருங்க எப்படி ஒரு உறவு, யோகா, அது உறவை காமிக்குது. எனக்குரிய கர்த்தர் என்பதை காமிக்குது. எனக்கும் கர்த்தர் இருக்கிற ஒரு ஐக்கியத்தை காமிக்குது.
கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை காண்பிக்குது. கர்த்தர் எனக்கு உதவி செய்வதற்கு இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. அதுதான் உன் தேவனாய் கர்த்தர். யோகா உன் தேவனாய் கர்த்தர் உன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு உன் கூட இருக்கிறார். உன்னுடைய ஊழியத்தில் யோர் மினிஸ்ட்ரி, அதில் உன் தேவனாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னுடைய போராட்டம், யோர் ஸ்ட்ரகிள், போராடிட்டு இருக்க பற்றியா, இது எப்படி வழி பறக்குமா நடக்குமா, அதில் தேவனுடைய கரம் இருக்கும். உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, இந்த வசனத்தில் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராமிஸ். இது திரும்ப திரும்ப கொடுக்கப்படுகிறதா இருக்கு. யோசுவாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார். இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இது புதிய ஏற்பாட்டில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு சொல்லலைங்க. இப்பையும் உங்களுக்கு, உங்க சந்ததிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு இது பொருந்தும். In success he is there. உன்னுடைய வெற்றிக்கு அவர் இருக்கிறார். In sickness, நோயில படுத்திருக்கிய, he is there, அவர் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அங்கேயே வேலை செய்யும். In ministry challenge, உன் ஊழியத்தில் போராட்டமா இருக்கா, இந்த வார்த்தை அங்கேயும் வேலை செய்யும். In family burdens, he is there, அங்கேயும் அவர் இருக்கிறார். திருமண வாழ்வு முறிவா, பற்றாக்குறையா, போராட்டமா, இது அங்க வேலை செய்யும். தைரியமா அந்த நாள் ஆரம்பிங்க. எந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையில கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து காலடி எடுத்து வைங்க. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். அற்புதத்தை பார்ப்பீங்க. God bless you. Bye bye.